ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா சமையல் பேக்கிங். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கருவேப்பிலை துவையல் அரைக்க போகிறோம். அது எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலே இருந்தது. அதை பறித்து இப்போ நம்ம வந்து துவையல் அரைக்க போகிறோம். எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா கழுவிட்டு அலசி வச்சுருக்கேன், அலசி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சாச்சு. நம்ம துவையல் வந்து எப்போ அரைச்சாலும் பார்த்திங்கன்னா நம்ம நல்லெண்ணெயில் தான் செய்யணும். நான் நல்லெண்ணெய் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கிறேன். இதை வதக்கிறதுக்கு தான். இது வந்து எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நான் ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். அது நல்லா வரப்பட்டோம். நல்லா கொஞ்சம் செவந்த பிறகு நம்ம அடுத்தடுத்த பொருள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம். தேவையான அளவு பெருங்காயம் போட்டாச்சு. நல்லா பொரியுது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். அதே கைப்பிடி அளவு வந்து பார்த்திங்கன்னா நான் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா வந்து வதங்கணும். நல்லா வறுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவு வந்து நான் புளி வச்சுக்கிறேன். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் துவையல். நான் ஒரு முழுசாக ஒரு பூண்டு வந்து உரிச்சு வச்சுருக்கேன். இது எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். பொன்னிறமாக ஆகிறதுக்கு நல்லா வதக்கிக்கணும். வடகம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து வடகம் போட்டுக்கிறேன். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து சிம்மில் வச்சு நல்லா இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா எல்லாம் கழுவிடும். அதனால் நம்ம வந்து சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ எல்லாமே வந்து ஒரு பொன்னிறமாக வர அளவு நல்லா வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்லா வந்து பொரிஞ்சிடுச்சு. நல்லாவும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். இந்த அலசி வச்சுருக்க கருவேப்பிலை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வதக்கலாம். ஏன்னா வந்து நான் கொஞ்சம் நிறையா கருவேப்பிலை வச்சுருக்கேன். நல்லா இப்படி வதக்கி வச்சுக்கோங்க. எவ்வளோ கருவேப்பிலை போட்டாலும் கம்மியாக வச்சுக்கோங்க. இந்த கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முடி நரைக்காத இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி துவையல் மாதிரி அரைச்சி சாப்பிடலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சுகருக்கு வந்து டெய்லி ஒரு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம். அதுவும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இல்லைன்னா இந்த மாதிரி துவையல் அரைச்சி வச்சு நம்ம டெய்லியும் சாப்பிட்டுக்கலாம். இந்த தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து இந்த கருவேப்பிலை துவையல் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள், ஓரளவு வரப்பட்டுடுச்சு கருவேப்பிலை. நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கணும். இந்த ட்ரையாக ஓரளவு நல்லா வதக்கிக்கணும். அது நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். துவையலும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா உடம்புக்கு கருவேப்பிலை வந்து அந்தளவு நல்லது. பசங்களுக்குலாம் சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா நரமுடிலாம் வருது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை துவையல் அந்த மாதிரி அரைச்சி கொடுத்திங்கன்னா சாப்பிடுவாங்க. இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நம்ம எவ்வளோ கருவேப்பிலை போட்டோம் எல்லாமே பாருங்கள் கம்மியாகிடுச்சு. இதை வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆற வச்சு மிக்சியில் வந்து நம்ம அரைச்சிக்கலாம். அப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இவ்வளோ கருவேப்பிலை போட்டோம் கொஞ்சோண்டு தான் இருக்குது. இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து மாற்றிக்கலாம். மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து தான் அரைக்கணும். இப்போ வந்து எல்லாமே வந்து மிக்சி ஜாரில் மாற்றி இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா துவையல் அரைச்சாச்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக வந்து அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சு வானலில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி திருப்பி வதக்கினா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம கொஞ்ச நாள் வச்சு சாப்பிட்லாம், நல்லாவும் இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வந்து அந்த துவையலை வந்து நம்ம அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வதக்கிக்கணும். நம்ம இதை வந்து நல்லா வதக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து சாப்பாட்டை கூட போட்டு பிசைஞ்சு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். சூப்பராக இருக்கும். நம்ம வெள்ளை சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவோம். நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதங்கணும். அப்படியே அல்வா மாதிரி சுருண்டு வரணும். அப்போ தான் நம்ம எடுக்கணும். நம்ம அரைச்சி வச்ச துவையல் பாருங்கள், நல்லா வந்து எண்ணெயில் போட்டு வதக்கிங்க பாருங்கள். வானல்லே ஒட்டல, அவ்வளோ சூப்பராக வருது.
பாருங்கள் பாருங்கள், நான் எடுத்து ஒரு பவுலில் மாற்றினா அல்வா மாரி உழுது பாருங்கள். சூப்பரான ஒரு கருவேப்பிலை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத பெல் பட்டனை எடுத்து மறந்துடாதீங்க. தேங்க்யூ.